ஹலோ கைஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் இன் சைட் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறப்போ லேடி லாசரஸ், ஆத்தர் நேம் சில்வியா பிளாத். இவங்க 1932 டு 1963 வரை வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் போயட் அண்ட் நாவலிஸ்ட். இவங்களுடைய ரைட்டிங்ஸ் மோஸ்ட்லி டெத், ஐடென்டிட்டி, சஃபரிங், ஐசோலேஷன் அண்ட் ரீபர்த்தை பத்தினதா இருக்கும். இவங்களுடைய மேஜர் ஒர்க்ஸ் என்னன்னா ஏரியல் அப்படிங்கிற ஒரு போயட்ரி கலெக்ஷன் அண்ட் த நாவல் த பெல் ஜார். இவங்க கன்ஃபெஷனல் போயட்ரி ஸ்டைல் ஆஃப் போம் எழுதுறதுல ரொம்பவே ஃபேமஸ். கன்ஃபெஷனல் போயட்ரி அப்படின்னா நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்களை போமோட சேர்த்து சொல்றது, கன்ஃபெஸ் பண்றதுக்கு பேர் தான் கன்ஃபெஷனல் போயட்ரி. இவங்களுடைய பர்சனல் லைஃப்ல டிப்ரெஸ்டா தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 1956 மேரேஜ் ஆகியிருக்கு. பட் அவங்களோட மேரேஜ் லைஃப் நல்லா ஹாப்பியாலாம் இல்லை. அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு வேற ஒரு அஃபேர்லாம் இருந்ததால இவங்க அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. 2 டைம்ஸ் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. பட் 2 டைம்ஸ்மே இவங்களை காப்பாத்திடுறாங்க. பட் 3rd டைமும் சூசைட் அட்டம் பண்ணும் போது இறந்து போயிடுறாங்க. இந்த போம் 1962 எழுதப்பட்டிருக்கு. இவங்க 1963 சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் 1965 இந்த போம் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த போம் ஒரு கன்ஃபெஷனல் போம். பிகாஸ் அவங்களுடைய லைஃப்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த போம்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போம்ல டோட்டலா 28 பேராகிராஃப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் 3 லைன்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலி 85 லைன்ஸ் இருக்கு. இந்த போம்ல வர லாசரஸ் அப்படிங்கிறது ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர். லாசரஸ் இறந்து போயிடுவாரு. இவர் ஆல்ரெடி உடம்பு முடியாம தான் இருப்பாரு. ஸோ இவரை பார்க்கறதுக்கு ஜீசஸ் வரும்போது இவர் ஆல்ரெடி இறந்து போயிடுவாரு. இறந்து போய் 4 நாள் ஆயிட்டு இருக்கும். லாசரஸ் உடைய சிஸ்டர்ஸ் வந்து ஜீசஸ்ட அழுவாங்க, நீங்க ஃபர்ஸ்டே வந்திருந்தா எங்க பிரதரை எப்படியாவது காப்பாத்தி இருக்கலாமே அப்படின்னு. ஸோ லாசரஸ் உடைய பாடி இருந்த இடத்துக்கு ஜீசஸ் போயிட்டு கமெண்ட் பண்ணுவாரு, லாசரஸ் கம் அவுட் அப்படின்னு. உடனே லாசரஸ்க்கு உயிர் வந்துடும். லாசரஸ் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவாரு. ஸோ ஜீசஸ் எப்படி லாசரஸ்க்கு உயிர் கொடுத்தாரோ ஒவ்வொரு தடவையும் இவங்க சூசைட் அட்டம் பண்ணும்போது இவங்களும் உயிர் பெற்று வராங்க, இவங்களையும் காப்பாத்திடுறாங்க இல்லையா. அதனாலதான் இவங்க தன்னைத்தானே லேடி லாசரஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாங்க. Now let's get into the summary. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணிட்டாங்க? திரும்பவும் சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்களாம். இவங்க 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சூசைட் ட்ரை பண்றாங்களாம். இவங்க 30 இயர்ஸ் இருக்கும் போது தான் 3rd டைம் ட்ரை பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் சூசைட் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒவ்வொரு தடவையும் எப்படியும் மேனேஜ் பண்ணிடுறாங்களா. ஒவ்வொரு தடவையும் இவங்க காப்பாற்றப்படுறாங்க. அப்படி காப்பாற்றி இவங்க வெளியே வந்து சர்வைவ் ஆகி இருக்கும்போது இவங்களை பார்க்குற எல்லாரும் ஒரு மிராக்கல் மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா சூசைட் பண்ணுறவங்க எல்லாருமே உயிரோட பொழைச்சி வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இவங்க பொழைச்சி வந்ததால இவங்கள ஒரு மிராக்கிள பாக்குற மாதிரி பாக்குறாங்களாம். அடுத்ததா ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்றாங்க. அத நாசிஸ் பீப்புள் ஜூ பீப்புளை எவ்வளோ கொடுமை பண்ணாங்க அது கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அவங்களுடைய ஸ்கின் வந்து வெளரி போய் லேம்ப் ஷேட் மாதிரி இருக்கான். அதாவது லேம்புக்கு மேல ஒரு ஷேட் மாதிரி போடுவாங்கல்ல, நல்லா அழகா பிரைட்டா எரியணும்னு, அந்த மாதிரி இருக்கான். என்ன சொல்ல வராங்கன்னா, நாசிஸ் பீப்புள் ஜூ பீப்புளை கொன்னு, அதாவது கொல்றதுக்கு முன்னாடியே கூட உயிரோட இருக்கும்போது கூட அவங்களோட தோலை அப்படியே பிச்சு அதை லேம்ப்க்கு மேல மூடி வைக்கிற அந்த ஷேடா யூஸ் பண்ணுவாங்களாம், நல்ல பிரைட்டா அழகா எரியணுன்றதுக்காக. ஸோ அந்த தோல் மாதிரி இவங்களுடைய ஸ்கின்னுமே நல்லா வெளரி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கால் பேப்பர் வெயிட் மாதிரி இருக்கான். இங்க என்ன கம்பேர் பண்றாங்கன்னா, நாசிஸ் பீப்புள் ஜூ பீப்புள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய போன்ஸை பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணலாம். இல்லைனா இவங்களுடைய கால் அவ்வளோ வலிக்குதான், அது கூட இங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேஸை ஃபீச்சர்லெஸ் மாதிரி இருக்கு, அதாவது எதுவுமே இல்லாம ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா, ஜூ பீப்புளோட கிளாத்திங் ட்ரெஸ் மாதிரி இருக்கான். ஜூ பீப்புள் ரொம்ப கந்தலான மோசமான ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் மாதிரி இவங்களுடைய ஃபேஸும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் இவங்களுக்கு அவங்க எனிமீஸோடைய ஸ்கின்னை அப்படியே உரிக்கணும் போல இருக்கான், பிச்சு எடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க எனிமீஸ்னு யாரை மென்ஷன் பண்றாங்கன்னா, அந்த நாசிஸ் பீப்புளை தான் மென்ஷன் பண்றாங்க. அப்புறம் ரீடர்ஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன பார்க்க பயமா இருக்கா, நான் டெரிஃபிக்கா இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல ஜூஸ் எப்படி இறந்துருந்தாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அவங்களுடைய நோஸ், ஹைபெட், செட் ஆஃப் டீத், மூச்சு காத்து எல்லாமே ஒரே நாள்ல நின்று போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ அவங்க சூசைட் பண்ணிக்கிற மைண்ட் செட்ல இருக்காங்களாம். தினம் தினம் சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் அவங்கள சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். வீட்டில் சும்மா இருக்கும் போது கூட சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அவங்கள வந்து சுத்தி இருக்கான். தட் இஸ் அவங்க அந்த அளவுக்கு டிப்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட்
இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நான் இன்னும் ஸ்டில் ஒரு ஸ்மைலிங் உமனாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு 30 இயர்ஸ் ஆகுது, 30 வயசு ஆகுது. இப்போ ஒரு ஃபேமஸ் சேயிங்க சொல்கிறாங்க, ஒரு ப்ராவர்ப் சொல்கிறாங்க. ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குல்ல, கேட்டுக்கு 9 லைவ்ஸ் இருக்குது, 9 உயிர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்களா, ஒரு வேளை எனக்கும் 9 உயிர் இருக்குமோ, 9 டைம்ஸ் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இறந்து போவேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 டைம்ஸ் ஆல்ரெடி காப்பாற்றிட்டாங்க, இப்போ 3rd டைம் பண்ண போகிறாங்க. இன்னும் 6 டைம்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு வேளை இறந்து போவேணும் அப்படிங்கிறாங்க. இவங்க லைஃப் டஸ்ட் மாதிரி இருக்கா. எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் இவங்க சூசைட் அட்டம் பண்ணி அந்த சூசைடை கமிட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்ஸால் இவங்க லைஃப் குப்பை மாதிரி டஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க இறந்து போயிட்டதுக்கப்புறம் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் எரியிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பீனட் சாப்பிட்டுட்டு அந்த க்ரௌடு, பீனட் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாரையும் முந்தி தள்ளி விட்டுட்டு இவங்கள பார்க்கறதுக்காக வருவாங்களாம். ரேப் பண்ணப்பட்டிருக்க இவங்களுடைய பாடியிலேருந்து அந்த கைகள் கால்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக வருவாங்க. பட் வரவங்க எல்லாருமே பர்ஃபெக்ட் ஜென்டில்மென் அண்ட் லேடிஸ். அவங்களுக்குன்னு நிறைய ஒர்க் எல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் நான் இறந்ததுக்கப்புறம் என்னை பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னை ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்க்காம ஜஸ்ட் ஒரு ஃப்ளெஷ் அண்ட் போன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. யார் என்னை எப்படி பார்த்தாலும் நான் அதே ஐடென்டிக்கல் உமன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் சூசைட் அட்டம் பண்ணும்போது அது ஆக்சிடென்டலாக நடந்துதான். அப்போ இவங்களுக்கு 10 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட். பட் செகண்ட் டைம் இவங்க வாண்டடாக தான் சூசைட் அட்டம் பண்ணுறாங்க. திருப்பி வந்துடவே கூடாது, இந்த லைஃப் தனக்கு வேணவே வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் இவங்க சூசைட் அட்டம் பண்ணுறாங்க. ஒரு சீஷெல் எப்படி கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது, யாரும் தன்னை காப்பாற்றிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சூசைட் அட்டம் பண்ணுறாங்க. பட் அந்த பேர்ல் மேலே எப்படி வார்ம்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த வார்ம்ஸ் எல்லாம் பிச்சை எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களை அகெயின் அண்ட் அகெயின் கூப்பிட்டு எப்படியோ இவங்களை கண்டுபிடிச்சு காப்பாற்றிட்டாங்களாம். டையிங் ஒரு கலைன்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா கலைகளும் எப்படியோ அதே மாதிரி தான் டையிங்கும் கூட ஒரு கலை. அதை பர்ஃபெக்டாக பண்ணாதான் இறந்து கூட போக முடியும்னு சொல்கிறாங்க. இவங்க சூசைட் அட்டம் பண்ணதால ஹெல் மாதிரி இருந்துச்சான், அது ஒரு உண்மையான நிகழ்வு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கடவுளுடைய அழைப்பு இவளுக்கு வந்துடுச்சு, அதனால தான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செல்லுக்குள்ளே சூசைட் ட்ரை பண்ணால் அது ஈஸியாக இருக்கும், ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் ட்ரை பண்ணால் அது ஈஸியாக இருக்கும். பட் அதை பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னா ஒரு தேட்ரிக்கல் ஒர்க் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க பொழைச்சாச்சு, இறந்து போகலை, அதே பிளேஸ்க்கு ஒரு மார்னிங் டே டைமில் அதே பிளேஸ்க்கு அதே பீப்புளோட வந்த மாதிரி இருக்கான். இவங்களை பார்க்குறவங்களாம் ஒரு மிராக்கிளை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க ஹார்ட் பீட் இன்னும் நின்று போல, ஸ்டில் ஹார்ட் பீட் இருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பார்க்க வரவங்கெல்லாம் சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேஸ் வந்து நிறைய ஸ்கார்ஸ் இருக்குது சூசைட் அட்டம் பண்ணதால். ஸோ அந்த ஸ்கார்ஸை பார்க்கணுன்னாவோ இல்லை என்னோட கிளாத்ஸை பார்க்கணுன்னு, என்னை டச் பண்ணணுன்னாலோ எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு தான் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களோட எனிமி யாருன்னா இவங்களை ட்ரீட் பண்ண டாக்டர் தான். இவங்க இனிமேல் இருக்கக்கூடாது, இறந்து போயிடணும்னு தான் சூசைட் அட்டம் பண்ணிடுறாங்க. பட் அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, இவங்களை காப்பாற்றிடுறாங்க இல்லையா. ஸோ இவங்களுடைய எனிமி அந்த டாக்டர் தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக டெத்தை பார்த்து, டெத் உனக்குன்னா ரொம்ப வேல்யூபிள் அசட் மாதிரி, ரொம்ப எசென்ஷியலான பியோர் கோல்ட் பேபி தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த ஜூ பீப்புளையும் கம்பேர் பண்ணுறாங்க. என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அந்த ஜூ பீப்புளை எரிக்கும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி எரிஞ்சு போகும்போது அவங்க பியோர் கோல்ட் பேபி மாதிரி இருந்தாங்களாம். எங்கே பார்த்தாலும் ஆஷஸாக தான் இருக்குது, வெறும் சாம்பலாக தான் இருக்கா. அவங்க எரிஞ்சு போன இடத்துல ஒரு சின்ன ஸ்டிக்கை வச்சு அதை லைட்டாக கிளறி பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, ஃபுல்லாக சாம்பலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னா கோல்ட் ரிங், கோல்ட் ஃபில்லிங்ஸ் அண்ட் சோப், ஃபேட் சோப் கிடைக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துலையுமே ஜூஸ் பட்ட கஷ்டத்தை தான் சொல்கிறாங்க. அவங்க எரிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்களோட வெட்டிங் ரிங் மட்டும் கீழே விழுந்திருக்கலாம், அதை அவங்க எடுத்துப்பாங்களா நார்சிஸ் பீப்புள். அதுக்கப்புறம் அவங்களோட கோல்ட் ஃபில்லிங்ஸ் இருக்குமா, அதையும் எடுத்துப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய ஹியூமன் ஃபேட்லேருந்து சோப் மேக் பண்ணாங்க, அது வேணா உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காட் லூசிஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெவனில் இருக்கக்கூடிய காட் ஆனாலும் சரி, ஹெல்லில் இருக்கக்கூடிய லூசிஃபர் ஆனாலும் சரி, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் இறந்ததுக்கப்புறம் அந்த சாம்பல்லேருந்து உயர்ந்து வருவேன். அதாவது அவங்க செகண்ட் லைஃப்பை சொல்கிறாங்க. செகண்ட் லைஃப் தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி வரும்பொழுது அவங்க ரெட் ஹேரோட வருவாங்களாம். ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி வந்தாங்கன்னா
ஒவ்வொரு மென்னையும் விட மாட்டேன், நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காங்க. இந்த போமுடைய தீம்ஸ் என்னெல்லாம்னா டெத் அண்ட் ரீபர்த், சர்வைவல் அண்ட் ரெசிலியன்ஸ், ஐடென்டிட்டி அண்ட் செல்ஃப் டிஸ்கவரி, சஃபரிங் அண்ட் பெயின், ஃபீமேல் எம்பவர்மெண்ட், அப்ரெஷன் அண்ட் கண்ட்ரோல், பப்ளிக் ஸ்பெக்டிகல் ஆஃப் சஃபரிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரெனியூவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இந்த டாபிக்ல வீடியோ போலான்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.